இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம தல தோனி தரமான செய்கையை செஞ்சிருப்பாரு. அப்ப ஸ்ட்ரைக்ல ரோஹித் சர்மா இருந்திருப்பாரு. பங்களாதேஷை சேர்ந்த முஸ்தாபர்ன்றவர் தான் பவுலிங்ல இருந்திருப்பாரு. அப்ப நம்ம ரோஹித் சர்மா அடிச்சுட்டு ஓடி வரப்ப குறுக்க நின்றுப்பாரு. அப்ப ரோஹித் சர்மா ஜஸ்ட் மிஸ் ரீச் ஆகணும், அப்ப அவுட் ஆயிருப்பாரு. ஸ்ட்ரைக்குள்ள ரீச் ஆன பிறகு அந்த பவுலரையும் திரும்ப வார்ன் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம தோனி கொடுத்த தக்லீஃபான மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தலை தோனி ஸ்ட்ரைக்குக்கு வந்து அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரன்னிங்க்கு ஓடி வரப்போ திரும்ப அந்த பவுலர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்தார். அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி அடிச்சவரை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்குள்ளே வந்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சம்பவத்தை பண்ணுவார் பார்க்கணும் வந்துட்டு அதுக்கப்புறம் அம்பையர்கிட்ட போய் சொல்கிறப்ப தலை தோனி சிரிச்சிருப்பாருங்க.